Hello, welcome to this video. சில வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே உங்களால் ஒரு முழம் கூட்ட முடியாது என்று அவர் சொல்கிறார். என்றாலும் சாலமன் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவர்கள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேர்சஸ் ரீடிங். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த வசனம் எனக்குரியது. அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன். ஐக்கியப்பட வேண்டும். ஆகவே கூற வேண்டி இருக்கிறது. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பைபிள் வாசிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் குறைந்து போகிறது சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பெருக செய்கிறார். அவர் பெருக செய்ய ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார். ஆகிய நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவுகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இந்த வசனங்களால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எண்ணத்தை உண்ணுப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், உடுப்போம், இதெல்லாம் குறித்து எந்த கவலை வேண்டாம். கர்த்தர் எல்லாம் அறிந்துள்ளார், அவர் போஷிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுடைய எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஒரே டென்ஷன். எந்த குரூப் எடுக்க போகிறோம், எங்கே போக போகிறோம் சொல்லிட்டு ஒரே கவலை. இந்த கவலை தான் அதற்கான வசனங்கள் இது. ஆமீன், ஆமீன்.